பால்குண மாதமென்றழைக்கப்படும் பங்குனி மாத மாஹாத்மியத்தின் 20ஆம் அத்தியாயமான 20ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இந்த நேரத்தில் நாம் செவிமடுத்து கொண்டிருந்தது என்னவென்றால், பலி மகாராஜாவின் வீரத்தை கண்டு அவர் சொர்க்கத்தை அடைந்து அதை வென்ற பின்னர் அனைத்து தேவர்களும் இறக்கப்பட்டு ரிஷி கஷ்யப முனிவரிடமும் அன்னை அதிதி தேவியிடமும் வருகிறார்கள். அவர்கள் இருவரின் பிரார்த்தனைகளால் ஸ்ரீஹரி பகவானே அவர்களின் மகனாக, அதாவது வாமன மூர்த்தியாக தோன்றுகிறார். பகவான் ஸ்ரீஹரி அன்னை அதிதி தேவியிடமும் தேவர்களிடமும் பிரார்த்தனை செய்கிறார். விஷயத்தை செவிமடுத்த பின்னர் தேவர்கள் வெற்றி பெறவும் அசுரர்கள் தோல்வி அடையவும் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்தனர். மறுபுறம் தேவர்கள் பல்வேறு வடிவங்களில் சொர்க்கத்திலிருந்து வெளிவந்து கஷ்யப முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று விட்டார்கள் என்ற உண்மையை பலி சக்கரவர்த்தியும் பாதி அசுரர்களும் அறிந்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் தேவராஜன் தேவேந்திரனை கொல்லும் நோக்கத்துடன் அசுரர்கள் அமராவதியின் 4 சுவர்களிலும் ஏறினர். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் நகரம் முழுவதும் வெறிச்சோடி இருப்பதை கண்டனர். பின்னர் சுக்ராச்சாரியார் மகா அபிஷேக முறையின்படி அசுரர்களால் சூழப்பட்டிருந்த மன்னன் பலியை தேவேந்திரனின் சிம்மாசனத்தில் அமர்த்தினார். இவ்வாறு விரோச்சனகுமாரன் பலி தேவலோகத்தில் மன்னனாக நிறுவப்பட்டார். அங்கு நிலவிய பெரும் மகிமையின் காரணமாக ரிஷிகள், அப்சர பெண்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், நாகர்களும் அசுரர்களும் தேவேந்திரனைப் போல அவனுக்கு பணிவிடை செய்ய தொடங்கினர். எல்லா உயிர்களிலும் தானம் செய்வதில் பலி மன்னனே மிகப்பெரிய கொடையாளியாக இருந்தான். வேண்டுபவர்கள் எதை விரும்பினாலும் அசுர மன்னன் பலி அதை அனைவருக்கும் வழங்குவான். தன் எஜமானனான சூத முனிவரிடமிருந்து இதனை கேட்டு சௌனக முனிவர், மகா சூதா, தேவலோகத்தில் இருக்கும் தேவேந்திரன் ஒருபோதும் தானம் செய்வதில்லை. அப்படியென்றால் பலி மன்னன் எப்படி ஒரு கொடையாளி ஆனான்? நான் உண்மையை அறிய விரும்புகிறேன். தயை கூர்ந்து கண்டுபிடித்து கூறுவாய் என்றார். அதற்கு லோமச முனிவர், பிராமணர்களே, தேவேந்திரன் தனது முந்தைய பிறவியில் ஒரு யாகியாக இருந்தான். 100 அஸ்வமேத யாகங்களை செய்து அமராவதி ராஜ்யத்தை பெற்றான். இப்பொழுது அவன் இன்பங்களில் மட்டுமே பேராசை கொண்டவனாக இருக்கிறான். விரும்பிய பலனை அடைந்த பின்னர் தேவேந்திரன் பேராசை கொண்டவனாகிவிட்டான். இன்றைய தேவேந்திரன் ஒரு நாள் புழுவாக மாறக்கூடும். முந்தைய பூச்சி இந்திரனாக மறுபிறவி எடுக்கிறது. இந்த விஷயத்தில் தானத்தை விட சிறந்த வழி இல்லை. தானம் தியானத்திற்கு வழிவகுக்கிறது, தியானம் முக்திக்கு வழிவகுக்கிறது என்றான். அதில் எந்த ஐயமும் இல்லை. இப்போது விரோச்சனனின் மகனான பலி சக்கரவர்த்தி தனது முந்தைய பிறவியில் என்ன செய்தார் என்பதனை செவிமடுப்பீராக. பழங்காலத்தில் தேவர்களையும் பிராமணர்களையும் குறை கூறி வந்த ஒரு பெரும் பாவியான சூதாட்டக்காரன் இருந்தான். அவன் எப்போதும் மற்ற பெண்களால் ஈர்க்கப்பட்டான். ஒரு நாள் அவன் வஞ்சகமான சூதாட்டத்தின் மூலம் பெரும் பணத்தை வென்றான். பின்னர் தன் கரங்களால் ஒரு முக்கோண வெற்றிலையை செய்து துளசியையும் மாலையையும் சேகரித்து அதை ஒரு விலை மகளுக்கு பரிசளிக்க அவளது இல்லத்தை நோக்கி ஓடினான். கயிற்றில் அவனது பாதங்கள் தடுமாற அதே நேரத்தில் அவன் தரையில் விழுந்தான். விழுந்ததும் அவன் ஒரு கணம் மயங்கி விழுந்தான். மயக்கம் தெளிந்ததும் முந்தைய பிறவியில் செய்த ஏதோ ஒரு நற்செயலின் விளைவாக அவன் மனதில் நல்ல எண்ணங்கள் எழுந்தன. அந்த சூதாட்டக்காரன் துக்கமடைந்து சோகத்தையும் வைராக்கியத்தையும் அடைந்தான். ஒரு சூதாட்டக்காரனாகவும் சூதாடுபவனாகவும் இருந்த போதிலும் அவன் தரையில் துளசி கிடப்பதை கண்டான். அவன் மலர்கள் முதலான சிறந்த பொருட்களை சிவபெருமானின் சேவைக்காக அர்ப்பணித்தான். இதுவே அவன் தன் வாழ்வில் செய்த ஒரே நற்செயலாகும். மரணத்திற்கு பின்னர் யமராஜனின் தூதர்கள் அவனை யமலோகத்திற்கு அழைத்து சென்றபோது அனைவருக்கும் அச்சமூட்டும் யமராஜன் அந்த பாவியை கண்டு, மூடனே, உனது பாதகங்களுக்காக நீ மிக பெரிய நரகங்களில் சித்திரவதையை அனுபவிக்க தகுதியானவன் என்றார்.
பிறகு அவன், யமராஜரே, என்னிடம் ஏதேனும் ஒரு நற்செயல் இருந்தால் தயை கூர்ந்து ஒரு முறை அதை குறித்து சிந்தியுங்கள் என்றான். அப்போது சித்திரகுப்தன், நீ உன் உடலை நீரினால் சுத்தம் செய்யும் பொழுது தரையில் கிடந்த சில நறுமணப் பொருட்கள், மலர்கள் முதலானவற்றை சிவபெருமானுக்கு தானம் செய்திருக்கிறாய். அந்த பொருள்களை நீ சிவபெருமானுக்கு அர்ப்பணித்திருக்கிறாய். அந்த நற்செயலின் பலனாக உனக்கு 3 மணி நேரத்திற்கு தேவேந்திரனின் புகழ்பெற்ற அந்தஸ்து கிடைக்கும் என்றார். சித்திரகுப்தனின் வார்த்தைகளை கேட்ட அந்த சூதாட்டக்காரன், நான் முதலில் என் நற்செயல்களை அனுபவிப்பேன் என்றான். இதனை கூறியதும் தாராள மனப்பான்மை கொண்ட பிரகஸ்பதி உடனடியாக அனைத்து தேவர்களுடனும் அங்கு வந்து அந்த சூதாடியை ஐராவத யானையின் மீது அமர வைத்து தேவேந்திரனின் அரண்மனைக்கு அழைத்து சென்றார். அங்கே தூய ஆத்மாவான பிரகஸ்பதி புரந்தர் இந்திரனிடம், என் கட்டளைப்படி நீ இந்த சூதாடியை 3 கடிகளுக்கு உன் சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும் என்று விளக்கினார். தன் குருவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவேந்திரன் தன் ராஜ்யத்தை துறந்து சென்றான். பின்னர் அந்த சூதாடி தேவர்களின் அரசனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டான். அதன் பின் அந்த சூதாடி தானம் செய்ய தொடங்கினான். சிவபெருமானின் இந்த அன்பிற்குரிய பக்தன் ஐராவத யானையை அகத்திய முனிவருக்கு கொடுத்தான். அவன் மிகவும் தாராள குணம் கொண்டவன். அவன் காணாமல் போன உச்சைஸ்ரவஸ் யானையை விஸ்வாமித்ர முனிவருக்கு தானமாக வழங்கினான். அவனது புகழ் பரவியது. அவன் காமதேனு பசுவை வசிஷ்ட முனிவருக்கும் சிந்தாமணி என்கின்ற ரத்தின கல்லை காலவ முனிவருக்கும் கொடுத்தான். 3 தேர்கள் முடியும் வரை அவன் தானம் செய்வதை தொடர்ந்தான். 3 தேர்களுக்கு பின் அவன் மீண்டும் சொர்க்கத்தை விட்டு சென்றான். தேவேந்திரன் அமராவதி சிம்மாசனத்தில் அமர்ந்து பிரகஸ்பதியிடம், குருதேவா, ஐராவதம் எனும் யானை கண்ணுக்கு தெரியவில்லை. மேலும் தனது ஆட்சி காலத்திற்குள் ஐராவதம் போன்ற அனைத்து பொருள்களையும் முனிவர்களுக்கு தானம் செய்துவிட்டான் என்றான். பெரும் சக்தியை பெற்ற பின்னர் சுதந்திரமாகி எப்பொழுதும் கவனக்குறைவின்றி சிவபெருமானின் தியானத்தில் ஈடுபட தயாராக இருப்பவர்களோ அவர்கள்தான் கடவுள் நமக்காக என்ன செய்கிறார் என்பதை தயவு கூர்ந்து எங்களிடம் கூறுங்கள். பிரகஸ்பதியே, வியாழ பகவானே, இந்திரனின் வெற்றிக்காக இந்த விஷயங்கள் அனைத்தையும் அவனிடம் கூற வேண்டும் என்று கூறினார். சரி, இவ்வாறு கூறி தேவராஜ தேவேந்திரன் குரு பிரகஸ்பதியிடம் தனது செயலை நிரூபிக்கும் ஆசையுடன் சன்யாம்னிபுரிக்கு சென்றான். அப்போது யமராஜன் அவனை மிகவும் கௌரவித்தான். அப்போது தேவேந்திரன், தர்மராஜா, நீங்கள் என் கணவனை ஒரு தீய எண்ணம் கொண்ட சூதாட்டக்காரனுக்கு கொடுத்தீர்கள். ஆனால் அவன் அங்கு சென்ற பின்னர் ஒரு தீய செயலை செய்துவிட்டான். என்னை நம்புங்கள், அவன் என் ரத்தினங்கள் அனைத்தையும் இந்த முனிவர்களுக்கு தானம் செய்துவிட்டான். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தும் என் இடத்தை ஒரு சூதாட்டக்காரனுக்கு கொடுத்தீர்கள் என்றார். பின்னர் தர்மராஜன் தேவேந்திரன் இவ்வாறு கூறினார். தேவராஜா, பெரும் தேவர்களின் அரசன், வயதாகிவிட்டாய். ஆனால் ராஜ்யத்தின் மீதான உன் பற்று இன்னும் நீங்கவில்லை. ஒரே பிறவியில் 100 யாகங்கள் செய்து ராஜ்யத்தின் மீது பற்று கொண்ட முனிவர்கள் அனைவரையும் பிரார்த்திப்பதன் மூலம் நீ உனது ஐராவத யானையை அரை ரத்தினங்களை பெற வேண்டும். இதனை கேட்ட தேவராஜன் தேவேந்திரன், சரி, மிகவும் நல்லது என்றார். இவ்வாறு கூறி அவர் அமராவதிபுரிக்கு சென்றார். அங்கு சென்ற செல்வந்தர்களில் சிறந்தவரான தேவராஜன் தேவேந்திரன் முனிவர்களுக்கு பெருமளவு பணம் கொடுத்து தனது பொருட்களை திரும்ப பெற்றார். இவ்வாறு தனது ரத்தினங்களை பெற்ற பின்னர் வலிமைமிக்க தேவேந்திரன் சச்சி தேவியுடன் தனது புரிக்கு சென்றார். பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மாகாத்மியத்தின் 20ஆம் அத்தியாயமான 20ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.